மாணவர்களே, கடந்த காணொளியில் நாங்கள் சந்தையில் அரசாங்க தலையீடு என்ற பாடப்பரப்பிலே சந்தையில் அரசு தலையிட்டு நேரில் வரியினை விதிக்கின்ற பொழுது சந்தை சமநிலையில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் எத்தகையவை என்பது பற்றி பார்த்திருந்தோம். அவ்விடயம் தொடர்பான ஒரு பாஸ் பேப்பர், கடந்த கால வினாத்தாளை ஒத்த வினா ஒன்றை நாங்கள் இன்று பயிற்சி செய்து பார்க்க உள்ளோம். இதற்காக நீங்கள் நீளமான ஒரு ஃபுட்ரூலர், பென்சில், வரைபடத்தாள் என்பவற்றை கையில் வைத்துக் கொள்ள வேண்டும். உங்களுக்கு ஏற்கனவே என்னால் தரப்பட்ட சந்தையில் அரச தலையீடு என்ற இந்த கை நூலையும் உங்களுடன் வைத்துக் கொள்ள வேண்டும். இதிலே முதலாவது பயிற்சி வினாவாக உங்களுக்கு தரப்பட்ட வினாவை நாங்கள் இப்பொழுது வாய்ப்பு பார்க்க போகிறோம். நான் சொல்லப்பட்ட உபகரணங்களுடன் நீங்கள் பயிற்சி செய்ய தயாராகுங்கள் மாணவர்களே. வினாவுக்குள் செல்வோம். பக்கம் 4. போட்டி சந்தை ஒன்றில் விற்பனையாகும் பண்டம் ஒன்று பற்றிய தரவுகள் அட்டவணையில் காட்டப்பட்டுள்ளது. அந்த அட்டவணை இங்கே காட்சிப்படுத்தி இருக்கிறேன். விலை, கேள்வித்தொகை, நிரம்பல் தொகை. இந்த அட்டவணை தரவுகளை நீங்கள் வரைவுத்தாளில குறித்து காட்டப்பட்டுள்ள 4 வினாக்களுக்கும் விடையளித்தல் வேண்டும். முதலாவது வினா கேட்கப்பட்டிருப்பது, கேள்வி நிரம்பல் கோடுகளை வரைந்து சந்தை சமநிலை விலையினையும் தொகையினையும் கணிக்குக. வினாவுக்குள் வாங்க. 2 ரூபாய் 5 ரூபாய் விலைகள், 8 5 என்பது கேள்வித்தொகை, 2 8 என்பது நிரம்பல் தொகை. அப்ப இந்த தரவுகளுக்கு அமைவாக நாங்கள் வரைவுத்தாளிலே புள்ளிகள் குறிக்க வேண்டி இருக்கும். உங்களுடைய வரைவுத்தாளிலே நிலைக்குத்தச்சை நீங்கள் விலையச்சாகவும் கிடையச்சை நீங்கள் தொகையச்சாக விடுங்கள். அப்படி எடுக்கிற பொழுது சிறிய 4 பெட்டிகள் உள்ளடங்கிய விடயத்தை 2 4 6 8 10 என்று குறித்துக் கொள்ளுங்கள். அதே போல சிறிய 4 பெட்டிகளை உள்ளடக்கிய பகுதியை 2 4 6 8 என்று குறித்துக் கொள்ளுங்கள். இவ்வாறு நீங்கள் அளவு திட்டங்களை எடுத்துக் கொள்ளுங்கள். இது நீங்களாகவே எடுக்க வேண்டிய போதிலும் முதல் முறை பயிற்சி செய்வதால் நான் வழிகாட்டுகிறேன். இவ்வாறு குறிக்கப்பட்ட பிற்பாடு கேள்விக்கோட்டை வரைவோம். கேள்விக்கோட்டுக்குரிய புள்ளி 2 ரூபாயில் கேள்வித்தொகை 8, அது புள்ளி இங்கே வர வேண்டும். 5 ரூபாயிலே 5 தொகை, 5 ரூபாயிலே 5 என்பது தொகையாக வர வேண்டும், புள்ளி இங்கே வர வேண்டும். இப்பொழுது நாங்கள் இந்த 2 புள்ளிகளையும் இணைப்பதன் மூலம் கேள்விக்கோட்டினை வரைந்து கொள்ள முடியும். கேள்விக்கோடு இவ்வாறு செல்லும். கேள்விக்கோடு இவ்வாறு ஆகக்கூடிய கேள்வி விலையாக 10 வெட்டுவதாக அமைய பெற்றிருக்கும். இப்பொழுது நாங்கள் நிரம்பல் கோட்டினை வரைவோம். 2 ரூபாயில 2 என்பது புள்ளி, 5 ரூபாயில 8 என்பது எங்களுக்குரிய புள்ளி, 5க்கு நேரே 8க்கு நேரே புள்ளி வைத்துக் கொள்ளுங்கள். இப்ப நிரம்பல் கோட்டை நாங்கள் வரைந்து கொள்வோம். நிரம்பல் கோடானது இவ்வாறு செல்லும். இதை நான் S என்று பேர் சூட்டுவோம், D என்று பேர் சூட்டுவோம். இப்போது கேள்விக்கோடும் நிரம்பல் கோடும் வரையப்பட்டுள்ளன. 2 கோடுகளும் சந்திக்கின்ற புள்ளிதான் சமநிலை புள்ளி. சமநிலை விலை 4, சமநிலை தொகை 6 என்று உங்களுக்கு வர வேண்டி இருக்கு. இப்ப நீங்கள் முதலாம் கேள்விக்குரிய விடையை எழுத முடியும். முதலாம் கேள்வி கேட்கப்பட்டது, கேள்வி நிரம்பல் கோடுகளை வரைந்து சமநிலை விலை மற்றும் தொகையினை காண்க. ஆகவே சமநிலை விலை சமன் ரூபாய் 4, சமநிலை தொகை சமன் 6 அலகுகள் என்று நீங்கள் எழுதிக் கொள்ளலாம். இதான் முதலாம் கேள்விக்குரிய விடை.
இரண்டாவது கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது, குறித்த பொருளின் மீது அலகு நேரில் வரியாக ரூபாய் 3 விதிக்கப்படுமானால் குறித்த பொருளுக்காக நுகர்வோர் செலுத்தும் விலையும் உற்பத்தியாளர் பெறுகின்ற விலையும் எவ்வாறு மாற்றம் அடைந்துள்ளன? 3 ரூபாய் வரி விதிக்கப்படுகிறது. வரிக்கு பின் நிரம்பல் கோட்டை நீங்க வரைய வேணும். அதன் பின்னர் புதிய சமநிலையை குறிக்க வேணும். அதன் மூலம் நுகர்வோர் செலுத்தும் விலை எவ்வாறு மாறியுள்ளது, உற்பத்தியாளர் பெறுகின்ற விலை எவ்வாறு மாறியுள்ளது என்பதை கணிக்க வேண்டி இருக்கும். இதற்காக நாம் ஒரு அட்டவணை சீராக்கம் செய்வோம். விலை, வரி, வரிக்கு பின்னரான விலை, நிரம்பல் தொகை என்று போடுவோம். ஆரம்ப நிரம்பல் அட்டவணையின்படி 2 ரூபாய் 5 ரூபாய் விலைகள், நிரம்பல் தொகைகள் 2 8, 3 ரூபாய் அலகு வரி விதிக்கப்படுகிற பொழுது வரிக்கு பின் விலை, விலையோட வரி சேர்க்கப்பட வேண்டும். 5 ரூபாய் 8 ரூபாய் இந்த புதிய விலையினையும் நிரம்பல் தொகையினையும் தொடர்படுத்தி புதிய நிரம்பல் கோடு வரைய வேண்டும். ஆகவே 5 ரூபாயில 2 என்பது இப்பொழுது நிரம்பல் தொகையாக இருக்க முடியும். 5க்கு நேரே புள்ளி வச்சு நீங்கள் முதலாம் புள்ளியை குறிக்கிறீங்க. 8ல 8 இரண்டாவது புள்ளியை குறிக்கிறீர்கள். 2 புள்ளிகளையும் இணைப்பதன் மூலம் வரிக்கு பின்னரான புதிய நிரம்பல் கோட்டை வரைகிறீர்கள். S plus T என்ற அந்த கோட்டுக்கு நீங்கள் பெயர் சூட்டுகிறீர்கள். தற்போது வரிக்கு பின்னரான புதிய நிரம்பல் கோடும் கேள்விக்கோடும் சந்திக்கின்ற புள்ளியிலே சந்தையினுடைய சமநிலையை குறிக்கிறீர்கள். அதன்படி புதிய சமநிலை விலையாக 6ம் சமநிலை தொகையாக 5ம் காணப்படுகின்றன. வரவிலே சரியாக குறிக்கப்பட வேண்டும். சமநிலை தொகையாக, புதிய சமநிலை தொகையாக வர வேண்டியது 4, 4ம் வர வேண்டியதா இருக்கும். வரிக்கு பின்னர் புதிய சமநிலை விலை 6, சமநிலை தொகை 4. வரிக்கு முன்னர் சமநிலை விலை 4, சமநிலை தொகை 6ஆக இருந்தது. இப்ப நாங்கள் இந்த வரைவிலே அலகு வரியினுடைய அளவை அறிந்து கொள்ள வேண்டும். சொல்லி இருந்தேன், புதிய சமநிலை தொகைக்கு நேரே 2 நிரம்பல் கோடுகளுக்கும் இடையிலான விலையச்சு ரீதியான தூரம் தான் விதிக்கப்பட்ட வரி. ஆகவே வரியை நாங்கள் இங்கே பார்க்கிற பொழுது இதை புள்ளி கூட இணைந்த கூடவும் காட்டலாம். இந்த விலை எங்களுக்கு 3ஆக காணப்படுகிறது. எனவே 2 நிரம்பல் கோடுகளுக்கும் இடையிலான விலையச்சு ரீதியான தூரம் 3க்கும் 6க்கும் இடையிலான வேறுபாடு 3 ரூபாவாக இருக்கும். அட்டவணையிலும் அந்த 3 ரூபாய் தான் வரி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பொழுது கேட்கப்பட்ட வினாவை மீளவும் பாருங்கள். வரி விதிப்பு காரணமாக நுகர்வோர் செலுத்திய விலையும் உற்பத்தியாளர் பெற்றுக்கொண்ட விலையும் எவ்வாறு மாறியுள்ளது என நாங்கள் அறிய வேண்டும். ஏற்கனவே இப்பொருளுக்காக நுகர்வோர் செலுத்திய விலை 4, தற்போது செலுத்திய விலை 6. ஆகவே நுகர்வோர் செலுத்திய விலையானது எவ்வாறு மாறியுள்ளது? ரூபாய் 4ல இருந்து ரூபாய் 6ஆக அதிகரித்துள்ளது. உற்பத்தியாளர் பெறுகின்ற விலை எவ்வாறு மாறியுள்ளது? அவ்வாறு பார்த்தால் ஏற்கனவே பெற்றுக்கொண்ட விலை 4, இப்ப 6 ரூபாவுக்கு வித்தாலும் 3 ரூபாய் வரி அரசுக்கு செலுத்துவதனால அவர் பெறக்கூடிய விலை ரூபாய் 3ஆக இருக்க முடியும். உற்பத்தியாளர் பெறுகின்ற விலை ரூபாய் 4ல இருந்து ரூபாய் 3ஆக குறைந்துள்ளது. இதுதான் 2வது வினாவுக்குரிய விடை. வரி விதிப்பு காரணமாக குறித்த பொருளுக்காக நுகர்வோர் செலுத்திய விலையானது 4ல இருந்து 6ஆக அதிகரித்திருக்கிறது. உற்பத்தியாளர் பெற்றுக்கொண்ட விலையானது 4ல இருந்து 3ஆக குறைந்துள்ளது. அதுதான் 2ஆம் வினாவுக்குரிய விடை. இந்த வினாவிலே 2ல புதிய சமநிலை விலை சமநிலை தொகை என்று கேட்கப்படவில்லை. அவ்வாறு கேட்கப்பட்டிருந்தால் வரிக்கு பின்னரான புதிய சமநிலை விலை 6,
சமநிலை தொகை 4 என்று நீங்கள் குறிப்பிட வேண்டும். ஆனா அவ்வாறு உங்களுக்கு வினாவப்படவில்லை. மூன்றாவது கேள்வியை கவனியுங்கள். அரசின் மொத்த வரி வருமானம் யாது? இதில் நுகர்வோரும் உற்பத்தியாளரும் பங்கு கொள்ளும் அளவுகள் யாவை என்று கேட்கப்பட்டிருக்கு. அலகு வரி, அதாவது அரசாங்கத்தின் மொத்த வரி வருமானம் என்ன, அல்ல நுகர்வோன்ற சுமை என்ன, உற்பத்தியாளர் சுமை என்று கேட்டிருக்கிறார். அப்ப இங்க பார்க்கிற பொழுது இந்த பிரதேசம் அரசாங்கம் பெற்றுக்கொண்ட வரி வருமானமா இருக்கும். இந்த அலகு வரியினுடைய அளவு 3 ரூபாய், சந்தையில விற்கப்பட்ட தொகை 4. அப்ப 3 ரூபாய் படி 4 அலகு விற்கப்பட்டிருந்த அரசு எவ்வளவு பெற்றிருக்கும் வரி வருமானத்தை? முன்னாக 12 ரூபாய் அரசாங்கத்திட்ட வரி வருமானம். மூன்றாம் பிரிவு கேள்வி வாங்கும். அரசினுடைய வரி வருமானம் சமன் அலகு வரி தர சமநிலை தொகை என்று நீங்க போட வேண்டும். அரசினுடைய அலகு வரி 3 ரூபாய், சந்தையில் பரிமாற்றப்பட்ட தொகை 4, ரூபாய் 12 தான் அரசாங்கம் பெற்றுக்கொண்ட வரி வருமானமாக இருக்கும். இந்த 12 ரூபாயில நுகர்வோருடைய வரிச்சுமை என்ன, உற்பத்தியாளருடைய வரிச்சுமை என்ன என்பதை கேட்டிருக்கிறார். இங்க பாருங்க, வரி காரணமாக நுகர்வோர் 4 ரூபாவுக்கு வாங்கிய பொருளை 6 ரூபாவுக்கு வாங்கினபடியால் நுகர்வோருடைய அலகு வரி எவ்வளவு? 2 ரூபாய். வரி காரணமாக 4 ரூபாவுக்கு வாங்கிய பொருளை அவர் 6 ரூபாவுக்கு வாங்குறபடியால் விதிக்கப்பட்ட 3 ரூபாய் வரியில 2 ரூபாய் வரியினை அவர் தாங்குகிறார். உற்பத்தியாளர் 4 ரூபாவுக்கு பெற்றுக்கொண்ட விலையை இப்பொழுது 3 ரூபாய் தான் பெற முடியும் என்றபடியால் வரியிலே அவர்கள் 1 ரூபாவை தாங்கிக் கொள்கிறார்கள். ஆகவே அலகு வரி 3 ரூபாயில நுகர்வோருடைய அலகு வரியாக 2ம் உற்பத்தியாளருடைய அலகு வரியாக 1ம் காணப்படுகிறது. மொத்த வரிச்சுமை பார்ப்பதாயின் நுகர்வோருடைய 2 ரூபாய் வரி 4 அலகுக்கும் அவருடைய மொத்த வரிச்சுமை ரூபாய் 8 ஆக இருக்க வேண்டும். உற்பத்தியாளருடைய அலகு வரி 1 ரூபாய், பரிமாற்றப்பட்ட தொகை 4, அவருடைய வரிச்சுமை ரூபாய் 4 ஆக இருக்க வேண்டும். 8 ரூபாய் நுகர்வோர் வரிச்சுமை, 4 ரூபாய் உற்பத்தியாளர் வரிச்சுமை. அரசு பெற்றுக்கொண்ட மொத்த வரி வருமானம் 8ம் 4ம் ரூபாய் 12ஆகவே இருக்க முடியும். இதுதான் வரிச்சுமை பகிர்வு. அரசின் மொத்த வரி வருமானம் என்ன, அது நுகர்வோன்ற வரிச்சுமை என்ன, உற்பத்தியாளருடைய வரிச்சுமை என்ன என்று நாங்கள் பார்த்திருக்கிறோம். 3 கேள்வி பார்த்துட்ட. ஆரம்ப சமநிலை விலை எவ்வளவு? 4 ரூபாய். சமநிலை தொகை எவ்வளவு? 6 அலகு. அடுத்த கேள்வி, வரி காரணமாக நுகர்வோன் செலுத்துகிற விலை, உற்பத்தியாளர் பெறுகிற விலை எவ்வாறு மாறி இருக்கிறது? 3ஆம் கேள்வி, அரசின் வரி வருமானம், நுகர்வோன் வரிச்சுமை, உற்பத்தியாளர் வரிச்சுமை எவ்வளவு பார்த்திருக்கிறது. 4வது கேள்வி, வரி விதிப்பு காரணமாக நுகர்வோர் மிகை, உற்பத்தியாளர் மிகையில் ஏற்பட்ட மாற்றம் யாது? சமூக நல இழப்பீடு யாது என்று கேட்டிருக்கிறோம். இதனால் எவ்வாறு செய்து பார்க்கலாம் என்று பார்ப்போம். முதலில் நாங்கள் நுகர்வோன் மிகையை கணிப்போம். நுகர்வோன் மிகைக்குரிய சமன்பாடு என்ன? ஆகக்கூடிய கேள்வி விலையில இருந்து சமநில விலையை கழிச்சு சமநிலை தொகையால பெருக்கி அதை 2ஆல் வகுக்க வேண்டும். இதான் நுகர்வோன் மிகைக்குரிய சமன்பாடு. ஆகக்கூடிய கேள்வி விலை சய சமநில விலை தர சமநிலை தொகையின் கீழ் 2. வரிக்கு முன்னர் இது எவ்வாறு அமையும் என்று பார்ப்போம். வரிக்கு முன்னர் என்று பார்க்கும் போது சமநில விலை 4, கேள்விக்கோடு இருக்கிறது. இந்த பரப்பளவு நுகர்வோன் மிகையாக இருக்க வேண்டும். சமநில விலைக்கு மேல கேள்விக்கோட்டுக்கு கீழே இந்த பரப்பளவு நுகர்வோன் மிகை. ஆகக்கூடிய கேள்வி விலைக்காக நீங்கள் பிரதியீடு செய்ய வேண்டியது 10. சமநில விலைக்கு பிரதியீடு செய்ய வேண்டியது 4. கீழே 2 தர ஆரம்ப
ஆரம்பத்தில சமநிலை தொகை எங்களுக்கு 4. சுருக்குவோமாக இருந்தால் 2 12 ரூபாய் வர வேண்டும். நுகர்வோர் மிகை 12 ரூபாய். ஒட்டினா 1 2 10ல 4 போனால் 6 6 12. வரிக்கு முன் நுகர்வோர் மிகை 12. வரிக்கு பின்னர் நுகர்வோர் மிகையை கணிக்கிற பொழுது இப்பொழுது சந்தையில புதிய சமநிலை விலை 6. அது 6 ரூபாவுக்கு மேல கேள்விக்கோட்டுக்கு கீழே இருக்கிற இந்த முக்கோண பகுதி தான் நுகர்வோர் மிகையாக வர வேணும். இந்த பகுதி தான் நுகர்வோர் மிகையாக வர வேணும். அவை ஆகக்கூடிய கேள்வி விலைக்காக 10, சமநிலை விலைக்காக 6, கீழே நீங்க 2 தர சமநிலை தொகையாக நீங்கள் 4 அலகுகளை பதிலீடு செய்ய வேண்டும். இப்ப வெட்டி பார்ப்போமாக இருந்தால் 1 2 4 ரூபாய் 8 ஆக இருக்க முடியும். அப்ப வரிக்கு முன்னரான நுகர்வோர் மிகை 12, வரிக்கு பின்னரான நுகர்வோர் மிகை 8. எனவே வரி விதிப்பு காரணமாக நுகர்வோர் மிகையானது ரூபாய் 4 குறைந்துள்ளது என்று நாங்கள் பார்க்கிறோம். மீளவும் சொல்றேன் பாருங்க பிள்ளை. நான் பேர் சூட்டி பார்த்தால் இந்த முக்கோணம் A, செவ்வகம் B, இது C என்று போட்டால் ஆரம்பத்தில் நுகர்வோர் மிகை ABC, அதன் பரப்பளவு 12. வரிக்கு பின் நுகர்வோர் மிகை A மட்டும், அதன் பரப்பளவு 8. இந்த வரி விதிப்பு காரணமாக BCயை நாங்கள் இழந்திருக்கிறோம். அதன் பரப்பளவு தான் 4. 12 8 போல 4 நுகர்வோர் மிகை ஏற்பட்ட இழப்பீடாக இருக்க முடியும். இனி நாங்கள் உற்பத்தியாளருடைய மிகையை கணிப்போம். உற்பத்தியாளருடைய மிகைக்குரிய சமன்பாடு உற்பத்தியாளர் பெறுகின்ற விலையில இருந்து ஆக குறைந்த நிரம்பல் விலையை கழிச்சு சமநிலை தொகையால நாங்கள் பெருக்கி 2ஆல் வகுக்க வேண்டும். இச்சமன்பாடுகள் எல்லாம் சந்தை சமநிலையில் நீங்கள் படித்திருக்கிறீர்கள். எனவே சமன்பாடுகள் பற்றிய மேலதிக விளக்கம் அவங்க படித்திருக்கிறபடியே சொல்லவில்லை. சமன்பாட்டை மாத்திரம் உங்களுக்கு போட்டு காட்டுகிறேன். இப்பொழுது வரிக்கு முன்னர் இந்த உற்பத்தியாளருடைய மிகை எவ்வளவு என்று பார்ப்போம். இப்ப நான் பேர் சூட்டுவதாக இருந்தால் D என்று போடுகிறேன், இந்த முக்கோணம் E என்று போடுகிறேன், இந்த முக்கோணத்தை F என்று போடுகிறேன். அப்ப வரிக்கு முதல் உற்பத்தியுடன் பெற்றுக்கொண்ட விலை 4, அதன் சமநிலை விலை. உற்பத்தி பெற்ற விலை 4, ஆக குறைந்த நிரம்பல் விலை 1 ரூபாவாக இருக்கும் இங்கே. ஆகவே இந்த சமநிலை விலைக்கு கீழே நிரம்பல் கோட்டு கீழான பகுதி D, E, F பரப்பளவு. எனவே நாங்கள் தரவுகளை பதிலீடு செய்கிற பொழுது உற்பத்தியில் பெற்ற விலை ஆரம்பத்தில் 4, ஆக குறைந்த நிரம்பல் விலை 1, கீழே 2 தர சமநிலை தொகை எவ்வளவாக இருக்க வேண்டும்? உங்களுக்கு 6 ஆக இருக்க வேண்டும். ஆரம்ப சமநிலை தொகை 6. சின்னொரு தவறு மேல விடப்பட்டிருக்கிறது. ஆரம்ப சமநிலை தொகையை நாங்கள் 6 என்று போட்டுக்கிறோம், 4 என்று போட்டிருக்கிறோம். தவறு. 6 என்று வர வேண்டும். ஆகவே 2 6 நாங்கள் விட்டு 3, 10ல 4 போன 6, 6 18 என்று வந்திருக்க வேண்டும். ஆரம்பத்தில் நுகர்வோர் மிகை 18 என்று வந்திருக்க வேண்டும். சமநிலை தொகையை நாங்கள் 6 வர வேண்டும். 4 தவறுதலாக போட்டு விட்டோம், நாங்கள் திருத்தி இருக்கிறோம் 6. ஆகவே வரிக்கு முன்னரான நுகர்வோர் மிகை 18, வரிக்கு பின் நுகர்வோர் மிகை 8, நுகர்வோர் மிகை ஏற்பட்ட இழப்பீடு எவ்வளவு? 10 வர வேண்டும். ஓகே, இப்ப இவ்வளவு வருகிறேன். உற்பத்தியாளர் மிகையை பார்க்கின்ற பொழுது உற்பத்தியாளர் பெறுகின்ற விலை 4, உற்பத்தியாளர் பெறுகின்ற விலை ஆரம்பத்தில் 4, ஆக குறைந்த நிரம்பல் விலை 1, கீழே 2 தர ஆரம்ப சமநிலை தொகை 6, வெட்டி பார்க்கின்ற 1 3. ஆகவே 3 9 ஆரம்பத்தில் உற்பத்தியாளர் மிகையாக இருந்திருக்கும். வரிக்கு பின்னர் உற்பத்தியாளர் மிகையை நீங்க கணிப்பதா இருந்தால் தற்போது உற்பத்தியாளர் பெறுகின்ற விலை ரூபாய் 3, வரிக்கு பின் உற்பத்தியாளர் பெறுகின்ற விலை 3, ஆக குறைந்த நிரம்பல் விலை 1, சமநிலை தொகை 4. உற்பத்தியாளர் பெறும் விலை 3, ஆக குறைந்த நிரம்பல் விலை 1, கீழே 2 தர சமநிலை தொகையினுடைய அளவு 4. சுருக்குகின்ற பொழுது
2 இனி 2 ரூபாய் 4 என்று வர வேண்டும். எனவே இந்த படத்தை பார்ப்போமாக இருந்தால் ஆரம்பத்தில் உற்பத்தியாளர் மிகை DEF அதனுடைய பரப்பளவு 9, வரிக்கு பின் உற்பத்தியாளருடைய பரப்பளவு F அதனுடைய பரப்பளவு 4. எனவே வரியினால உற்பத்தியாளர் மிகையில் ஏற்பட்ட இழப்பீடு DE ஆக இருக்க வேண்டும். அதனுடைய பரப்பளவு எவ்வளவு அப்படி கேட்போமாயில் 9ல் 4 போனால் ரூபாய் 5 ஆக இருக்க வேண்டும். அப்ப உற்பத்தியாளனுடைய மிகை ரூபாய் 5 குறைந்துள்ளது. விளங்குதல்லவா? என்ன, வரிக்கு முன் நுகர்வோன் மிகை 18, வரிக்கு பின் நுகர்வோன் மிகை 8, நுகர்வோன் மிகையில் ஏற்பட்ட இழப்பீடு 10. என்ன, வரிக்கு முன் உற்பத்தியாளர் மிகை 9, வரிக்கு பின் உற்பத்தி மிகை 4, வரி விதிப்பால் உற்பத்தியாளர் மிகை ஏற்பட்ட இழப்பீடு ரூபாய் 5. தொடர்ந்து ஒரு கேள்வி கேட்கப்படுது, சமூக நல இழப்பீடு யாது? சமூக நல இழப்பீடு யாது? இந்த படத்தை பாருங்கள். நுகர்வோன் மிகையின் இழப்பீடு BC, உற்பத்தியாளர் மிகையின் இழப்பீடு எங்களுக்கு DE. நுகர்வோன் மிகையினுடைய இழப்பீட்டின் பெறுமதி 10, உற்பத்தியாளர் மிகை இழப்பீட்டினுடைய பெறுமதி 5. மொத்தமாக நான் இழந்த துண்டங்களுடைய பரப்பளவு எங்களுக்கு எவ்வளவு இருக்கும்? 15. அந்த 15லே வரி வருமானமாக எவ்வளவு பெறப்பட்டிருக்குது? 12. வரி வருமானம் ஏற்கனவே கணக்கிடம் 12. அப்ப நுகர்வோன் மிகையினுடைய இழப்பீடு சக உற்பத்தியாளர் மிகையினுடைய இழப்பீடு, 2 இழப்பீட்டிலே நான் பெற்றுக்கொண்டது எதை? அரசு வரி வருமானத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறது. நுகர்வோன் மிகையினுடைய இழப்பீடு 10, உற்பத்தியாளர் மிகையின் இழப்பீடு 5. என்ன, இந்த வரி வருமானம் 12 நீங்க கழிக்க வேணும். 15ல 12 போனால் மிகுதி 3 ரூபாய் 3 யாருக்குமே நலனாக சேராதபடியால் நாங்கள் வரி விதிப்பால் ஏற்பட்ட சமூக நல இழப்பீடு அப்படி சொல்லிக் கொள்வோம். இந்த முக்கோணத்தினுடைய பரப்பளவு ரூபாய் 3 இருக்க வேணும். சரியோ ஒன்று நாங்கள் பார்ப்போம். கணித சமன்பாட கையாளங்கள் அரைதர அடிதர செங்குத்துயரம் அப்படி பார்ப்போமாயின் அரை, இந்த முக்கோணத்தினுடைய அடி எங்களுக்கு 3 ரூபாய், செங்குத்துயரம் எங்களுக்கு 2 என்றபடியால் சுருக்கும் போது ரூபாய் 3 என்று வருகிறது. அதுதான் இந்த சமூக நல இழப்பீட்டினுடைய பரப்பளவு. சரியான கணக்கில ஆகவே நான் செய்த கணக்கு சரியானது என்ற முடிவுக்கு நாங்கள் வரலாம். இதுதான் வரி விதிப்பால் நுகர்வோன் மிகையிலும் உற்பத்தியாளர் மிகையிலும் ஏற்பட்ட இழப்பீடுகளை நாங்கள் கணித்து சமூக நல இழப்பீட்டை அறிகின்ற முறை. ஆகவே பிள்ளைகள், இவ்வாறுதான் இறுதி பரீட்சை வினாவில் உங்களுக்கு இது தொடர்பான வினாக்கள் வர வாய்ப்புள்ள பகுதி. ஆகவே இது ஒத்த வினாக்களை நீங்கள் பயிற்சி செய்து பார்க்கலாம். மேலதிக பயிற்சிகள் உங்களுடைய கைநூலில் இருக்கிறது. ஒரு பயிற்சி வினாவை செய்து காட்டியிருக்கிறேன். விளங்கியதா? விளங்காவிட்டால் நீங்க மேலதிகமாக தொடர்பு கொண்டு கேட்டுக்கொள்ளலாம். நன்றி மாணவர்களே.